அப்போ ஒரு போதகர் உனக்கு தெளிவை உண்டாக்கினால், ஞானம் அல்ல பாருங்க, அது கூட தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்துடைய ஞானத்தை சொல்றாங்க, தப்பது. சார்ட்ல ஒரு விஷயம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க. அது என்ன அப்படின்னா தெளிவை உண்டாக்குகிறது. நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, எமது சத்தியம் எல்லாம் வெறும் சத்தியம் அல்ல, உங்க வாழ்க்கையும் சேர்த்து விமர்சிக்க கூடியதுதான் சத்தியம். அதனாலதான் இந்த வசனங்களை சொல்றது என்னுடைய நோக்கம் அல்ல. என் நோக்கம் என்னன்னா தெளிவை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்ப தெளிவை கொண்டு வருவதற்காக தான் வசனத்தை கையாளுகிறனே ஒழிய, வசனத்தை உங்களுக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்பதாங்க புரியுது இந்த வசனம். புரிஞ்சு என்ன பண்ற, எலும்புருக்கித்தான் உண்டாயின்னு இருக்கும். எல்லா மதத்தின் புத்தகங்களை பாருங்க, எவ்வளவு புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளவு எலும்புருக்கி, எவ்வளவு வசனத்துள்ள தெளிவு உண்டாக்கப்படுகிறதோ அவ்வளவு ஜீவன்.